அது முழுமையாக எடுக்கப்பட உள்ளது. நன்னா கவனிச்சுக்கோ. இந்த லெசனுக்கு மட்டும் annual examinationல 23 மார்க் உனக்கு உண்டு. You get 23 marks by completely reading this lesson. இந்த லெசனை பொறுத்தவரையும் ஒரு 10 மார்க் கொஸ்டின் உனக்கு ஷுவரா உண்டு, ஒரு 5 மார்க் கொஸ்டின் உண்டு, 2 3 மார்க் கொஸ்டின் உண்டு, 2 1 மார்க் கொஸ்டின் உண்டு. ஒரு 10 மார்க், ஒரு 5 மார்க், 2 3 மார்க், 2 1 மார்க் கொஸ்டின். அப்ப 10 plus 5 plus 6 plus 2 23 marks. அதனால attentive ஃபுல்லா கவனிச்சுக்கோ. you are going to recollect things. ஏற்கனவே படிச்சிருக்கிறத recollect பண்றதுனால நல்லா கவனிச்சுக்கோ. Ano means as under, tamnion means to cut, anatomy means study of internal structure of plant parts after taking cross section and under microscopic examination. Anatomy என்ற சொல்லின் பொருள் தாவரத்தின் வேர், தண்டு அல்லது இலை போன்ற பாகங்களை அல்லது தாவரத்தின் உறுப்புகளை குறுக்காகவோ அல்லது நெடுக்காகவோ வெட்டி நுண்ணோக்கியின் கீழ் வைத்து பயிலுகின்ற அறிவியலுக்கு உள்ளமைப்பியல் என்று பெயர். Ano means as under, tamnion means to cut, the study of internal structure of plant parts after taking cross section and under microscopic examination. தாவர உறுப்புகளின் பாகங்களை குறுக்காகவோ நெடுக்காகவோ வெட்டி நுண்ணோக்கியின் கீழ் வைத்து பயிலுகின்ற ஒரு அறிவியலுக்கு உள்ளமைப்பியல் என்று பெயர். தாவர உள்ளமைப்பியல். Zygote, the first cell of the sporophytic generation, undergoes cell division, cell enlargement and cell differentiation. Finally, various tissues are formed. நம்ம அம்மா தொப்பாலியில இருக்கிறப்ப நம்ம பேர் ஜைகோட். மழை நாள்ல போட்டுக்கிறது ரெயின் கோட்னு உனக்கு தெரியும். மலைக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கிறது தெப்பக்குளம், நியூக்ளியஸ் உள்ள இருக்கிறது குரோமாட்டின் ரெட்டிகுலம்னு உனக்கு தெரியும். அதே மாதிரி அம்மா தொப்பாலியில நம்மளோட ஃபர்ஸ்ட் பேர் ஜைகோட். அது மாதிரி எந்த செடியை எடுத்துட்டாலும் அதுல ஃபர்ஸ்ட் ஸ்போரோஃபைட்டிக் செல்லுக்கு ஜைகோட்னு பேர். அந்த ஜைகோட்ல 3 சமாச்சாரம் நடக்கும். செல் டிவிஷன், செல் பிரிதல், செல் டிஃபரன்சியேஷன், செல் என்லார்ஜ்மெண்ட், செல் பெரிதாதல், செல் டிஃபரன்சியேஷன், செல் வேறுபாடுறுதல். Finally, various tissues are formed. Cell division, செல் பிரிதல், செல் பெரிதாதல், செல் வேறுபாடுறுதல் என்ற 3 நிகழ்வுகள் நடைபெற்ற பின்னர் ஜைகோட்டானது திசுவாக மாற்றமடையும். Cell division is nothing but mitosis. Cell enlargement means the protoplasmic content of the cell is increased. Cell differentiation means conversion of genetically similar cells into various tissues. செல் பிரிதல் என்பது மைட்டாசிஸை குறிக்கும். செல் பெரிதாதல் என்பது செல்லின் உட்புறத்தை காணப்படுகின்ற புரோட்டோபிளாசத்தின் அளவு அதிகரிக்கை குறிக்கும். செல் வேறுபாடுறுதல் என்பது ஒத்த அமைப்பை கொண்ட செல்கள் பல்வேறுபட்ட திசுக்களாக மாறுவதை குறிக்கும். You know the cell, the structural and functional unit of all living organisms. ஒரு உயிரினத்தின் அடிப்படை மற்றும் செயல் அலகு என்று அழைக்கப்படுவது செல் ஆகும். அந்த செல் என்னவா மாறுவா? தனியா இருந்தா செல்லுன்னு சொல்லுவா, அதுவே கிளஸ்டரா இருந்தா அதுக்கு டிஷ்யூன்னு பேர். Group of similar cells of common origin and performing the same function is said to be a tissue. Or group of dissimilar cells of common origin and performing the same function is also said to be a tissue. ஒரே மூலத்திலிருந்து தோன்றும் ஒத்த பணியினை செய்கின்ற செல்களின் தொகுப்பிற்கு திசு என்று பெயர். ஒரே மூலத்திலிருந்து தோன்றும் பல்வேறு அமைப்புகளை பெற்று ஒரே பணியினை செய்தால் அதற்கும் திசு என்று பெயர். Group of similar cells of common origin and performing the same function is said to be a tissue. Or group of dissimilar cells of common origin and performing the same function is also said to be a tissue. ஒரே மூலத்திலிருந்து தோன்றி ஒத்த பணியினை ஒரே அமைப்பினை பெற்று ஒத்த பணியினை செய்தால் அதற்கும் திசுன்னு பேரு. ஒரே மூலத்திலிருந்து தோன்றி வெவ்வேறு அமைப்பினை பெற்றிருந்து ஒத்த பணியினை செய்தால் அதற்கும் திசுன்னு பேர். இந்த திசுவை ரெண்டா பிரிச்சிருக்கா. One is the meristematic tissue, ஆக்கு திசுக்கள். Another is the permanent tissue, நிலைத்த திசுக்கள். ஆக்கு திசுக்கள், meristos means divisible. The cells are always in a state of cell division or continuous state of division. எப்ப பாரு ஓயாமல் செல் பிரிதலில் ஈடுபட்டு கொண்டே இருந்தால் அதற்கு ஆக்கு திசுக்கள் என்று பெயர். ஓ மாதிரி குழந்தைகள் இருக்கேள் பாருங்களேன் தங்கம், நீங்களாம் ஆக்கு திசுக்களுக்கு உதாரணம். Permanent tissue means the cells lost the ability to divide either temporarily or permanently.
செல் பகுப்படையும் திறனை தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ இழந்துவிட்டால் அதை நிலைத்த திசுக்கள் என்று அழைப்பர். வார்த்தையை கவனி, எப்ப பாரு ஓ மாதிரி டிவைட் ஆயிண்டே இருந்தால் அவளுக்கு மெரிஸ்டம்னு பேரு. ஏ மாதிரி வயசானவாளுக்கு செல் டிவைடிங் எபிலிட்டி டெம்பரவரியாவோ பெர்மனண்டாவோ பேருக்கும், அவளை பெர்மனன்ட் டிஷ்யூன்னு சொல்லுவா. நம்மளுக்கு இந்த மெரிஸ்டம் முக்கியம். What are the meristem? இப்பதான் சொல்லி கொடுத்தேன். ஆக்கு திசுக்கள். Meristos means divisible. The cells are always in a state of cell division or continuous state of division. ஓயாமல் செல் பெறுதலில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அதற்கு ஆக்கு திசுக்கள் என்று பெயர். What are the characters of meristem? ஆக்கு திசுக்களின் பண்புகள் யாவை? Spherical or oval or polygonal or polyhedral or it's of various shape. கோள வடிவிலோ பலகோண வடிவிலோ பல்கோண வடிவிலோ பல வடிவங்களிலோ காணப்படலாம். These cells are closely packed without intercellular spaces. Cell இடைவெளிகள் இன்றி நெருக்கமாக அமைந்திருக்கும். The cell wall is very thin and it is made up of a chemical called cellulose. இதனுடைய செல் சுவரானது மெல்லியது, செல்லுலோஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வேதிப்பொருளினால் ஆனது. They have dense cytoplasm and a prominent nucleus. அடர்த்தியான சைட்டோபிளாசத்தினையும் தெளிவான உட்கருவினையும் பெற்றிருக்கும். They have dense cytoplasm நிறைய இருப்பா, and a prominent nucleus தெளிவான உட்கருவினை பெற்றிருக்கும். The vacuoles are smaller in size and it is evenly distributed in the cytoplasm. Vacuole என்பவை பொதுவாக தாவர செல்களில் பெரிதாக காணப்படும். ஆனால் ஆக்கு திசுக்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் வாக்யூல்கள் அளவில் சிறியவை, சைட்டோபிளாசம் முழுவதும் விரவி காணப்படும். மகேந்திரா இங்க கவனி. அப்ப 5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். First, English medium, spherical or oval or polygonal or polyhedral in shape. It's of various shape. Point number 2, closely packed without intercellular spaces. The cell wall is very thin and it is made up of a chemical called cellulose. They have dense cytoplasm and a prominent nucleus. Vacuoles are smaller in size and it is evenly distributed in the cytoplasm. பல வடிவங்களில் காணப்படும். செல் இடைவெளிகளின்றி நெருக்கமாக அமைந்திருக்கும். மெல்லிய செல் சுவர் காணப்படும் செல்லுலோசினால் ஆனது. அடர்த்தியான சைட்டோபிளாசத்தையும் தெளிவான உட்கருவினையும் பெற்றிருக்கும். வாக்யூல்கள் அளவில் சிறியவை, சைட்டோபிளாசம் முழுவதும் விரவி காணப்படும். இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவை குழந்தைகளா எந்த ஒரு டவுட் இருந்தாலும் இப்பொழுது கால் பண்ணாத. என் நம்பர் அங்கே ஓடும், அந்த நம்பரை பார்த்து வச்சுக்கோ. உன்னோட டவுட் எல்லாமே யூ கால் மீ ஆஃப்டர் 9:30 PM to 11 PM. அதுக்குள்ள ஃபோன் பண்ணி உன்னோட டவுட் என்ன வேணாலும் கேட்டுக்கோ. பிகாஸ் ஐ எம் கோயிங் டு டேக் த என்டையர் லெசன். முழுமையான பாடம் முழுமையாக எடுக்கப்பட உள்ளது. நல்லா கவனிச்சுக்கோ. எனி டவுட் இருந்ததுன்னா யூ கால் ஆஃப்டர் 9:30. ஓகேயா? இப்போ பாடத்தை கவனிச்சுக்கோ. பரீட்சையில் ரொம்ப தடவை திருப்பி கேட்கறது கிளாசிபிகேஷன் ஆஃப் மெரிஸ்டம் ஆன் த பேசிஸ் ஆஃப் இட்ஸ் லொகேஷன். இருப்பிடத்தை அடிப்படையாக கொண்டு எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஆக்கு திசுக்களின் வகைப்பாடு. ஒன் இஸ் த ஏபிக்கல் மெரிஸ்டம், நுனி ஆக்கு திசு. செகண்ட் இஸ் த இன்டர்காலரி மெரிஸ்டம், இடை ஆக்கு திசு. Third is the lateral meristem, பக்க ஆக்கு திசு என்று மூன்றாக பிரித்துள்ளனர். ஏபிக்கல் மெரிஸ்டம், இன்டர்காலரி மெரிஸ்டம், லேட்டரல் மெரிஸ்டம், நுனி ஆக்கு திசு, இடை ஆக்கு திசு, பக்க ஆக்கு திசு. எப்படி படிக்கணும்? லொகேஷன் எங்க இருக்கா, ஃபங்க்ஷன் என்ன பணியை செய்கிறார்கள், ஸ்பெஷாலிட்டி எனிதிங் ஸ்பெஷல், சம்திங் 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 டும்ச் அப்படின்னு பாட்டு கேள்விப்பட்டிருப்பேன். சம்திங் ஸ்பெஷல்ங்கிற மாதிரி இவாழ்த்து ஏதாவது ஸ்பெஷலா இருக்காளா? ஏபிக்கல் மெரிஸ்டம் எங்க இருப்பா? வேரோட நுனி பகுதியில் இருப்பா, தண்டோட நுனி பகுதியில் இருப்பா, கிளையோட நுனி பகுதியில் இருப்பா. They are usually located at the apices of root, stem and branches. Root tipல இருப்பா, shoot tipல இருப்பா, branches ஓட tipல இருப்பா. Intercalary meristem actually located in the internode and leaf bases of monocotyledonous plants. கருவிடை பகுதியிலும் ஒருவித்தலை தாவரங்களின் இலையடி பகுதியிலும் காணப்படுவது இடை ஆக்கு திசுவாகும். நம்ம புக்ல இன்டர்னோடு கொடுத்திருக்க மாட்டான், கணுவிடை பகுதி கொடுத்திருக்க மாட்டான், கணுன்னு கொடுத்திருப்பான். சோ புக் பிராரணி எழுத வேண்டியது இன்டர்காலரி மெரிஸ்டம் கணுல இருப்பா, நோட் internode கணுவிடை பகுதியில் இருப்பா, and leaf bases of monocotyledonous plants ஒருவித்தலை தாவரங்களின் இலையடி பகுதியில் காணப்படும். Lateral meristem located on the lateral side of the root and stem. வேர் மற்றும் தண்டின் பக்கவாட்டு பகுதியில் காணப்படுவது பக்க ஆக்கு திசுவாகும். அப்ப நுனியில இருப்பா, நடுவில் இருப்பா, சைடுல இருப்பா. What is the function? Apical meristem responsible for elongation of root and stem in its longitudinal axis. தாவர வேர் மற்றும் தண்டின் நீள்போக்கு வளர்ச்சிக்கு காரணமாக இருப்பது நுனி ஆக்கு திசுவாகும். Intercalary meristem responsible for internode elongation and leaf sheath formation in monocot.
இடை ஆக்கு திசுவானது கணுவிடை பகுதியின் நீட்சிக்கும் உருவித்தலை தாவரங்களின் இலை உரை உருவாக்கத்திற்கும் காரணமாக இருக்கும். லேட்டரல் மெரிஸ்டம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்க்ரீஸ் இன் திக்னஸ். நாம் பைல்வான் பக்ருசாமி, கடோத்கஜன், ஜிங்கா புங்கா, கோலங்கல் அலுமேலு மாமி மாதிரி குண்டா மாறுறதுக்கு எப்படி ரெஸ்பான்சிபிளா இருக்கோ அதே மாதிரி மரம் குண்டாக மாறுவதற்கு இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செகண்டரி growth in plants. தாவரங்களில் இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். What is the speciality? இதற்கு தான் சிறப்பு காணப்படுகிறதா? ஏபிக்கல் மெரிஸ்டத்தை மூணா பிரிச்சிருக்கா. நுனி ஆக்கு திசு மூன்று வகைப்படும். One is protoderm. தமிழ்லயும் protoderm னு பேர். Second is procambium. Third is ground meristem. தல ஆக்கு திசு. Protoderm gives rise to epidermis. Protoderm இலிருந்து தான் புறத்தோலானது உருவாகும். Procambium gives rise to the primary vascular tissues, namely the primary xylem and primary phloem. இந்த ப்ரோகேம்பியத்திலிருந்து முதலாம் நிலை xylem-உம் முதலாம் நிலை phloem-உம் தோன்றும். Ground meristem gives rise to cortex and pith. தல ஆக்கு திசுவிலிருந்து புரணியும் பித்தும் தோன்றும். இன்டர்காலரி மெரிஸ்டம் இடை ஆக்கு திசுவில எதுவும் ஸ்பெஷாலிட்டி இல்லை. லேட்டரல் மெரிஸ்டம் பக்க ஆக்கு திசு எடுத்துட்டோம்னா பக்க ஆக்கு திசுவை ரெண்டா பிரிச்சிருக்கா. That is two types of cambiums are present here. One is the vascular cambium, another is the cord cambium or phylogen. பக்க ஆக்கு திசுவில் இரண்டு வகையான கேம்பியங்கள் காணப்படும். ஒன்றிற்கு vascular cambium என்ற பெயர், மற்றொன்றிற்கு cord cambium or phylogen என்ற பெயர். The vascular cambium responsible for secondary growth or increase in thickness in plants. தாவரங்களில் இரண்டாம் நிலை வளர்ச்சி நடைபெறுவதற்கு காரணமாக vascular cambium இருக்கும். Cord cambium or phylogen responsible for bark formation. தாவரங்களில் மரப்பட்டை உருவாக்கத்திற்கு காரணமாக இருப்பது பக்க ஆக்கு திசுவாகும். நல்லா அட்டென்டிவா கவனிச்சுக்கோ. இட்ஸ் a very important 5 mark question. அப்புறம் இங்க கவனிக்கணும், கவனம் எங்கேயும் சிதறக்கூடாது. புக் எடுத்து வச்சுக்கோ, அப்படியே பார்த்துக்கோ. recollect things. படித்ததை மீண்டும் திரும்ப படித்துக்கொள். Now we come to the permanent tissue. Cells lost the ability to divide either temporarily or permanently is said to be a permanent tissue. பகுப்படையும் திறனை தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ இழந்து விட்டால் அவர்களுக்கு நிலைத்த திசுக்கள் என்று பெயர். உங்களை மாதிரி குழந்தையில எடுத்துட்டு எல்லாம் அனுஷா இங்க கெவினி, உங்களை மாதிரி குழந்தையில எடுத்துட்டு எல்லாம் நீங்க மெரிஸ்டம் டிவைட் ஆகிண்டே இருப்பேல், பயங்கர ஹைட்டா மாறுவேல். ஏன் மாதிரி இருக்கிறவாளுக்கு இனிமேல் டிவைட் ஆகிற எபிலிட்டி போயிடும். ஸோ லாஸ்ட் த எபிலிட்டி டு டிவைட் எய்தர் டெம்பரவரிலி ஆசான் சத்தியமூர்த்தி ஆர் பெர்மனன்ட்லி. உங்கள் வீட்டில் காணப்படுகின்ற தாத்தா பாட்டிகள் அவளுக்கு டிவைடிங் எபிலிட்டி ஃபுல்லா போயிடுது. என்ன பொறுத்தவரையும் டிவைடிங் எபிலிட்டி டெம்பரவரியா போயிருக்கு. ஸோ டெம்பரவரியாவோ பெர்மனன்டாவோ போயிடுதுன்னா அவளை பெர்மனன்ட் டிஷ்யூஸ்னு சொல்லுவா. இந்த பெர்மனன்ட் டிஷ்யூவை ரெண்டா பிரிச்சிருக்கா. One is the simple tissue, another is the complex tissue. If the tissue is made up of only one type of cell, then it is known as simple tissue. If the tissue is made up of more than one type of cells, we are calling it as complex tissue. மாநிலத்திலே சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி, இதுதான் எங்கள் கோட்பாடு. தனியா இருந்தால் அதுக்கு சிம்பிள் டிஷ்யூன்னு பேரு. நிறைய பேர் சேர்ந்து இருந்தால் அதுக்கு காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்னு பேர். So simple tissue means the tissue is made up of only one type of cell. Example parenchyma, collenchyma and sclerenchyma. parenchyma, collenchyma மற்றும் sclerenchyma ஆகிய மூன்றும் எளிய திசுக்களுக்கு அல்லது தனி திசுக்களுக்கு உதாரணமாகும். If the tissue is made up of more than one type of cells, we are calling it as complex tissue. Example xylem and phloem. Xylem is a complex tissue because it is made up of 4 types of cells, namely the tracheids, the vessels, the parenchyma and fibers. Xylem என்பது ஒரு கூட்டு திசுவாகும். ஏனெனில் இது 4 வகையான செல்களினால் ஆனது. ட்ரக்கீடுகள், xylem குழாய்கள், xylem parenchyma மற்றும் xylem நார்கள். Phloem is also a complex tissue because it is made up of 4 types of cells, namely the sieve element, companion cells, parenchyma and fibers. Phloemum என்பது ஒரு கூட்டு திசுவாகும். ஏனெனில் இது சல்லடை குழாய் கூறுகள், துணை செல்கள், phloem parenchyma மற்றும் phloem நார்கள் என்று அழைக்கப்படுகின்ற 4 வகையான செல்களினால் ஆனது. தனியா இருந்தால் சிம்பிள் டிஷ்யூன்னு பேரு, கூட்டணியாக இருந்ததுன்னா அதுக்கு காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூன்னு பேரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் தனியா இருக்கு, இது கூட்டு திசு. ஓகேயா? இதுல நம்ம பார்க்க போறது நன்னா கவனிங்கோ. parenchyma, collenchyma, sclerenchymaல நிறைய 3 மார்க் क्वेश्चन இருக்கு. ஃபுல்லா சொல்லிறேன், மெமரி பண்ணிடு. parenchyma, collenchyma, sclerenchyma. parenchyma, collenchyma, sclerenchyma. parenchyma எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ. இது வெறும் parenchyma செல்னு வெச்சுக்கோ. இது collenchymaன்னு வெச்சுக்கோ. சிம்பிளா புக்ல டயகிராம் நீட்டா கொடுத்திருப்பா. உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றது குட்டியுண்டா போறேன். இத sclerenchymaன்னு வெச்சுக்கோ.
A thin walled, thick walled, thick walled. Thin walled, thick walled, thick walled. மெல்லிய செல் சுவர், கடினமான செல் சுவர், கடினமான செல் சுவர். Closely packed without intercellular spaces, parenchyma cells எடுத்துட்டெல்லாம் with intercellular spaces, செல் இடைவெளிகளுடன் காணப்படும். Without intercellular spaces, செல் இடைவெளிகள் இன்றி நெருக்கமாக அமைந்த செல்கள். Without intercellular spaces, செல் இடைவெளிகள் இன்றி நெருக்கமாக அமைந்த செல்கள். living சங்கனா வேற எதுவும் நினைச்சிடாது எங்கோட குழந்தைகளா, செத்து போன செல் அர்த்தம். உசுறு உண்டு, உசுறு உண்டு, உசுறு இல்லை. So thin walled, thick walled, thick walled, with intercellular, without intercellular, without intercellular, living சங்கல்ல non living cells or dead cells. அப்ப செல் இடைவெளிகள் காணப்படும், செல் இடைவெளிகள் இல்லாமல் நெருக்கமாக அமைந்தவை, செல் இடைவெளிகள் இன்றி நெருக்கமாக அமைந்தவை. மெல்லிய செல் சுவர் காணப்படும், கடினமான செல் சுவர் காணப்படும், கடினமான செல் சுவர் காணப்படும். உசுறு உண்டு, உசுறு உண்டு, சீ பாண்டா அப்படியே எனக்கே சொல்லப்ப அழுகா இருந்ததுனா இவ பேட்டாடா, இவாளுக்கு பிராணம் பேர்த்து, உசுறு கிடையாது. Dead cells or non-living cells. In parenchyma, the cell wall is made up of cellulose and hemicellulose. parenchymaவில் செல் சுவரானது செல்லுலோசினால் பெரும்பான்மையாக ஆனது, ஹெமிசெல்லுலோஸும் காணப்படலாம். In collenchyma, the cell wall is made up of cellulose, hemicellulose and pectin. collenchymaவின் செல் சுவர் செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ் மற்றும் pectin என்று அழைக்கப்படுகின்ற பொருட்களினால் ஆனது. Sclerenchyma dead cells, so primary cell wall is absent. The secondary cell wall is made up of a chemical called lignin. Sclerenchyma செல்கள் இறந்த செல்கள், முதலாம் நிலை செல் சுவர் காணப்படாது. இரண்டாம் நிலை செல் சுவரானது லிக்னின் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வேதிப்பொருளினால் ஆனது. Function of parenchyma storage, parenchyma உணவினை சேமிக்கின்ற பணியினை செய்யும். collenchyma gives mechanical support to young plant parts, தாவர உடலுக்கு இளம் உறுப்புகளுக்கு உறுதித்தன்மையினை அளிக்கின்ற பணியினை collenchymaவானது செய்யும். Function of sclerenchyma, mechanical support, rigidity and hardness, உறுதித்தன்மை, விறைப்புத்தன்மை, கல் தன்மையினை அளிக்கும். 5 பாயிண்ட் சொல்லிட்டேன். parenchyma எங்க இருப்பா சார்? Almost all the plant pots possesses parenchyma. தாவரத்தின் அனைத்து உறுப்புகளிலும் parenchyma காணப்படும். collenchyma usually seen in the hypodermis of dichotous stem, petiole and pedicel. 1 minute. hypodermis of dichotism இருவித்தலை தாவரத்தண்டின் புறத்தோலடி தோலிலே காணப்படும். petiole இலை காம்பில் காணப்படும். pedicel மலர் காம்பில் காணப்படும். except epidermis, all other plant pots possesses sclerenchyma. sclerenchymaவானது புறத்தோலை தவிர தாவரத்தின் அனைத்து உறுப்புகளிலும் காணப்படும். seen in the seed coat. a short break, இதுக்கு அப்புறம் இதை கண்டினியூ பண்ணிக்கோ. குழந்தைகளா கேவனிங்கோ, அதோட கண்டினியூவேஷன். parenchymaவோட ஸ்பெஷாலிட்டி வரணும். அதுக்கப்புறம் எங்கெங்க இருக்குன்னு சொன்னேன், லொகேஷன் சொன்னேன். almost all the plant pots possesses a parenchyma. தாவரத்தின் அனைத்து உறுப்புகளிலும் parenchyma காணப்படும். collenchyma usually seen in the hypodermis of dichotous stem, petiole and pedicel. that is தாவரங்கள் எடுத்துட்டெல்லாம் இருவித்தலை தாவரத்தண்டின் புறத்தோலடி தோல், இலை காம்பு மற்றும் மலர் காம்பில் காணப்படும். sclerenchyma usually seen in all the parts except epidermis. புறத்தோலை தவிர அனைத்து பாகங்களிலும் sclerenchyma காணப்படும். ரொம்ப முக்கியமா seed coat என்று அழைக்கப்படுகின்ற விதை உறை பகுதியில் இது காணப்படும். அப்புறம் என்ன சார் நமக்கு வேணும்? What is the speciality of parenchyma, collenchyma and sclerenchyma? அவற்றின் சிறப்பு பண்புகளை நாம் படிக்க வேண்டும். parenchyma எடுத்துட்டேன்னா it's a precursor of all other tissues. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி என்று அழைக்கப்படுவதை போல தாவர திசுவிலே முதலில் தோன்றிய ஒரு செல் தொகுதியாக கருதப்படுவது இந்த parenchymaவாகும். it is a precursor of all other tissues. அனைத்து தாவர செல்களிலும் முன்னோடியாக இது கருதப்படுகிறது. இதை நாலா பிரிச்சிருக்கா. one is chlorenchyma, தமிழ்லையும் chlorenchyma சொல்லுவா. second is arenchyma, third is stillate parenchyma, fourth is storage parenchyma, சேமிப்பு parenchyma என நான்காக பிரித்திருக்கின்றனர். parenchyma with chloroplast is said to be chlorenchyma. பசுங்கணிகத்தை பெற்றிருக்கக்கூடிய parenchymaவினை நாம் chlorenchyma என அழைக்கிறோம். it is seen in the green parts of the plant. தாவரங்களின் அனைத்து பசுமையான பாகங்களிலும் காணப்படும். the function is photosynthesis, ஒளிச்சேர்க்கையினை செய்கின்ற பணியினை செய்யும். parenchyma with air spaces
காற்று இடைவெளிகளை பெற்றிருக்கக்கூடிய பேரன்கைமாவினை நாம் ஏரன்கைமா என அழைக்கிறோம். It is seen in the hydrophytic plants. நீர்வாழ் தாவரங்களில் காணப்படும் ஹைட்ரில்லா, வாலிஸ்னேரியா, நிம்ஃபயா, நிலம்பியம், டைஃபா எங்குஸ்டா, லிம்னோஃபில்லா, ஹெட்டரோஃபில்லா. My name is Billa. டகர 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 பாட்டுக்கு போடாதீங்கடா, அது கிடையாது. நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஹைட்ரில்லா மற்றும் வாலிஸ்னேரியா என்று அழைக்கப்படுகின்ற தாவரங்களில் காணப்படும். It gives buoyancy to hydrophytes. நீர்வாழ் தாவரங்கள் மிதப்பதற்கு உதவும். Star-shaped parenchyma is otherwise called as stillate parenchyma. நட்சத்திர வடிவில் காணப்படுகின்ற parenchymaவினை நாம் stillate parenchyma என அழைக்கிறோம். It is seen in the petiole of canna and banana. வாழை மற்றும் கல்வாழையின் இலைக்காம்பில் காணப்படும். If the parenchyma store the reserve food material starch, then it is known as storage parenchyma. உணவினை parenchymaவானது சேமித்தால் அதற்கு சேமிப்பு parenchyma என்று பெயர். Example root tubers and stem tubers. வேர் கிழங்குகள் மற்றும் தண்டு கிழங்குகளில் காணப்படும் கேரட், பீட்ரூட், ரேடிஷ், டர்னிப், உருளைக்கிழங்கு, வெங்காயம், அப்புறம் சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு, கர்ணக்கிழங்கு, இது அனைத்திலும் இந்த சேமிப்பு parenchymaவானது காணப்படும். இதுதான் 4 டைப். அதே மாதிரி கோலன்கைமாவோட ஸ்பெஷாலிட்டி. Uneven thickening confined to the corners of the cell wall characteristic feature of கோலன்கைமா. கோலன்கைமாவின் சிறப்பு பணி அதனுடைய செல் சுவர் ஓரங்களில் சமமற்ற தடிப்புகள் காணப்படுதல். Uneven thickening confined to the corners of the cell wall is a characteristic feature of கோலன்கைமா. செல் சுவரின் ஓரங்களில் சமமற்ற தடிப்புகள் காணப்படுதல். தமிழ்ல சொல்லணும்னா எசகு பிசகான வீக்கம்னு சொல்லுவா. ஒரு பாட்டு கூட கேள்விப்பட்டிருப்பேன். இஞ்சிடு பழகா, மஞ்ச செவ பழகா, கள்ளச்சிரி பழகா, மரக மனம் கூடுதில்ல. அதுல பார்த்தேன்னா அந்த பாட்டுல இஞ்சியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எசகு பிசகா கண்ணா பின்னான்னு வீங்கின்னு இருக்கும். இது மாதிரி uneven thickening confined to the corners of the cell wall characteristic feature of கோலன்கைமா. செல் சுவர் ஓரங்களில் சமமற்ற தடிப்புகள் காணப்படுதல் கோலன்கைமாவின் சிறப்பு பண்பு ஆகும். அதை வச்சு இந்த கோலன்கைமாவை 3ஆ பிரிச்சிருக்கான். One is the lamellar கோலன்கைமா, அடுக்கு கோலன்கைமா என்று அழைக்கப்படும். அடுக்கடுக்கா வீங்கின்னு இருப்பா. 6 பேக் அப்படின்னு நீங்க சொல்லுவேல். மதன்குமார் ஜிம்கானாக போய் நீங்க பாடியில எஃபெக்ட் பண்ணிட்டு பயத்துல ஆசானுக்கு இருக்கிறது ஃபேமிலி பேக் பெருசா இருக்கு புள்ளையார் உமாச்சி மாதிரி. நான் உனக்கு சொல்றது என்ன 6 பேக்னா நீ எக்ஸசைஸ் பண்ணி பாடியை டெவலப் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயே. அது மாதிரி அடுக்கடுக்காவும் தொப்பாலி வீங்கிக்கிட்டு இருக்கும். அது மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு லேமெல்லர் கோலன்கைமா அல்லது அடுக்கு கோலன்கைமா என்று பெயர். சில கோலன்கைமா எடுத்துட்டு எல்லாம் ஆங்கிள் வீங்கின்னு இருப்பான். இது மாதிரி ஆங்கிள்ஸ்ல வீங்கின்னு இருப்பான். இது மாதிரி இருந்தா அதுக்கு ஆங்குலர் கோலன்கைமா, கோண கோலன்கைமான்னு பேரு. சில பேர் என்ன பண்ணிடுவா லாக்குனா என்று அழைக்கப்படுகின்ற செல் கேவிட்டியில வீங்கின்னு இருப்பா. செல் இடைவெளி கோலன்கைமான்னு பேரு. Excessive deposition of cell wall material seen only in the tangential wall, not in the cross wall, then it is known as a lamellar கோலன்கைமா. பக்கவாட்டு சுவரில் மட்டும் அதிகமாக வீக்கம் காணப்பட்டு தடுப்பு சுவரில் அதிகம் இல்லாமல் இருந்தால் அடுக்கடுக்கா வீங்கின்னு இருப்பா. இதுக்கு அடுக்கு கோலன்கைமான்னு பேரு. Seen in the hypodermis of Helianthus annus. சூரியகாந்தி என்று அழைக்கப்படுகின்ற Helianthus annus தாவரத்தின் ஹைப்போடர்மிஸ் அல்லது புறத்தோலடி தோலில் காணப்படும். Excessive deposition seen only in the tangential wall. பக்கவாட்டு சுவரில் மட்டும் அதிகமாக செல் சுவர் பொருட்கள் படைந்திருத்தல். Excessive deposition of cell wall material seen only in the angles of கோலன்கைமா. We are calling it as angular கோலன்கைமா. செல் சுவரின் கோணப்பகுதிகளில் மற்றும் சமமற்ற தடிப்புகள் காணப்பட்டால் அதற்கு கோண கோலன்கைமா என்று பெயர். Seen in the hypodermis of Datura and Nicotiana. Datura ஊமத்தை மற்றும் நிகோட்டியானா புகையிலையின் இருவித்தலை தாவரத்தின் புறத்தோலடி தோலிலே காணப்படும். And lacunum in cell cavity, excessive deposition of cell wall material seen only in the lacunum. We are calling it as lacunate கோலன்கைமா. Seen in the hypodermis of Ipomia. ஐப்போமியா என்று அழைக்கப்படுகின்ற தாவரத்தின் புறத்தோலடி தோலிலே செல் இடைவெளி பகுதியில் மற்றும் அதிகமாக செல் சுவல் பொருட்கள் படிந்து காணப்படும். இதற்கு செல் இடைவெளி கோலன்கைமா என்று பெயர். Next we come to the sclerenchyma, the speciality. பேரன்கைமா பார்த்துட்டோம், கோலன்கைமா பார்த்துட்டோம். ஸ்கிலரன்கைமாவோட ஸ்பெஷாலிட்டி. ஸ்கிலரன்கைமாவை 2ஆ பிரிச்சிருக்கா. ஒருத்தருக்கு பேர் ஃபைபர்ஸ் நார்கள் என்று பெயர், மற்றொருவருக்கு பெயர் ஸ்கிலரட்ஸ் ஸ்கிலராய்டுகள் என்று பெயர். ஒருத்தருக்கு பேர் நார்னு பேரு, இன்னொருத்தருக்கு பேர் ஸ்கிலரிடுகள் என்று பெயர். நல்லா கவனிச்சுக்கோ. ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணா முடிஞ்சு போயிடுது. elongated tapering cells, blunt ends, elongated tapering cells, நீண்ட கூர்மையான முனைகளை உடைய செல்கள்.
Isodiametric or irregularly shaped cells ஒத்த வடிவில் காணப்படலாம் அல்லது பல்வேறு வடிவங்களில் காணப்படலாம். Even thickening seen in their cell wall, செல் சுவரில் சமமான தடிப்புகள் காணப்படும். Uneven thickening seen in their cell wall, செல் சுவரில் சமமற்ற தடிப்புகள் காணப்படும். Also known as the supporting tissue, தாங்கு செல்கள் என்று அழைக்கப்படும். Also known as the stone cells, கல் செல்கள் என்று அழைக்கப்படும். It possesses a simple pit. Here the pits are simple or branched. எளிய குழியினை பெற்றிருக்கும், எளிய அல்லது கிளைத்த குழியினை பெற்றிருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறமா இந்த ஃபைபர் எடுத்துட்டேன்னா ஃபைபர்ல ஒரு டைப் இருக்கு, சர்ஃபேஸ் ஃபைபர்ஸ். விதை மேற்புற நார்கள், காசிபியம் பார்படன்ஸ், காசிபியம் ஹிர்சூட்டம், காசிபியம் ஹெர்பேசியம், காசிபியம் ஆர்போரியம். கண்ணை கட்டுது ஆசா. பருத்திய ஞாபகம் தங்கம், பருத்தி மேல பார்த்து எல்லாம் ஃபைபர் வந்திருப்பாடா. The fibers originated from the seed coat are called as a surface fibers. விதையின் மேற்புறத்தில் தோன்றக்கூடிய நார்களை நாம் விதை மேற்புற நார்கள் என அழைக்கிறோம். எடுத்துக்காட்டு காட்டன், பருத்தி. பருத்தியில முக்கியம் முதல் லெசன்ல படிச்சிருப்ப காசிபியம் பார்படன், காசிபியம் ஹிர்சூட்டம், காசிபியம் ஹெர்பேசியம், காசிபியம் ஆர்போரியம். இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி இந்த ஸ்க்லெரைடுகளை மூன்றாக பிரித்திருக்கிறார்கள். One is a brachyscleroid, another is macroscleroid, another is osteoscleroid. Isodiametric scleroids are known as the brachyscleroid. ஒத்த அமைப்பை கொண்ட ஸ்க்லெரைடுகளை நாம் brachyscleroidகள் என அழைக்கிறோம். It is also known as stone cells. இது கல் செல்கள் என்றும் அழைக்கப்படும். இது எங்க இருப்பா? pulp of pyrus. பேரிக்காய் தாங்கள் தின்னுகின்ற சமயத்திலே கரகரா என்ற ஒரு சத்தம் வரும். அதற்கு காரணம் இந்த brachyscleroid என்பதை மறந்து விடாதே. அதுக்கு stone cells னு பேர். rod shaped scleroids are known as the macroscleroid, seen in the seed coat of crotalaria. இதுக்கு பேரே rod cells னு பேர். ரொம்ப முக்கியம். நீண்ட குச்சி போன்று காணப்படுகின்ற ஸ்க்லெரைடுகளை நாம் மேக்ரோஸ்க்லெரைடுகள் என அழைக்கிறோம். குச்சி செல்கள் என்று அழைக்கப்படலாம். இது எங்க இருப்பா? சீட் கோட் ஆஃப் குரோட்டலேரியா. கொரட்டோரியானே எதிராக தங்கம். இட் இஸ் குரோட்டலேரியா. and bone shaped scleroids are known as the osteoscleroids. எலும்பு வடிவில் காணப்படுகின்ற ஸ்க்லெரைடுகளை நாம் ஆஸ்டியோஸ்க்லெரைடுகள் என அழைக்கிறோம். seen in the seed coat of Pisum sativum. பருத்தியிலே இது காணப்படும். That is, பைசம் சட்டையம்னா பருத்தி அல்லப்பா, பட்டாணியில் காணப்படும். பட்டாணியின் விதை உரையில் காணப்படும். Next we come to the very important part, the tissue system. Tissue systemத்துல ரெண்டு எடுக்க போறேன். One is the epidermal tissue system and the vascular tissue system. xylem phloem நீ பார்த்திருப்பேன். இப்போ நம்ம பார்க்க போறது சாக்ஸ் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். சாக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அறிவியல் அறிஞர் திசுவினை மூன்றாக பிரித்தார். One is the dermal tissue system, second is the fundamental tissue system, third is the vascular tissue system. சாக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அறிவியல் அறிஞர் திசுக்களை மூன்று தொகுதிகளாக பிரித்தார். புறத்தோல் தொகுதி, தென் வாஸ்குலார் தொகுதி, தள திசு என்று மூன்றாக பிரித்தனர். நம்ம பார்க்க போறது இப்ப டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் அண்ட் வாஸ்குலர் டிஷ்யூ சிஸ்டம். டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் இதெல்லாம் பேசிக்ஸ் தங்கம். என்னைக்குமே அடிப்படையை நாம் நன்றாக படித்துக் கொள்ள வேண்டும். டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் என்பது புறத்தோல் தொகுதியினை குறிக்கும். டெர்மல் டிஷ்யூ சிஸ்டம் is nothing but the epidermis, the outermost layer of root, stem as well as leaf, made up of closely packed parenchymatous cells. புறத்தோல் என்பது வேர் தண்டு மற்றும் இலையின் மேற்புறத்தே காணப்படுகின்ற ஒரு அடுக்காகும். இது நெருக்கமாக செல் இடைவெளிகள் இன்றி அமைந்த parenchyma செல்களினால் ஆனது. The function of epidermis is to protect the internal tissues from external injuries. புறத்தோலின் பணி உட்புற திசுக்களை காயமேற்படாமல் பாதுகாத்தல். The epidermis of stem and leaf covered by a waxy coating made up of a chemical called cutin. We are calling it as cuticle. தண்டு மற்றும் இலையின் புறத்தோலின் மேற்புறத்தே காணப்படும் cutin என்ற மெழுகு பூச்சினாலான அடுக்கிற்கு cuticle என்ற பெயர். The function of cuticle is to check or reduce the rate of transpiration. cuticle இன் பணி நீராவி போக்கின் வீதத்தினை குறைத்தல். The continuity of the epidermis here and there interrupted by minute pores called the stomata. புறத்தோலின் ஆங்காங்கே இடையிடையே காணப்படுகின்ற சிறிய துளைகளை நாம் புறத்தோல் துளைகள் அல்லது இலை துளைகள் என அழைக்கிறோம். The function of stomata is gaseous exchange and transpiration. புறத்தோல் துளையின் பணி வாயு பரிமாற்றம் மற்றும் நீராவி போக்கு. Each stoma surrounded by two bean-shaped cells called the God cells. புறத்தோலை சூழ்ந்து காணப்படும் சிறுநீரக வடிவ அவரை விதை வடிவ செல்களுக்கு காப்பு செல்கள் என்று பெயர். ஆங்கிலத்திலே இது காட் செல் என்று அழைக்கப்படும். காட்னா உம்மாச்சி இல்லடா, இட் இஸ் காட் செல்ஸ்.
என்ன முக்கியம்? usually chloroplasts are absent in the epidermal layer. பொதுவாக புறத்தோலிலே பசுங்கணிகம் காணப்படாது. But gut cells differ from the other epidermal cells by having some chloroplasts. காப்பு செல்கள் ஏனைய புறத்தோல் செல்களிலிருந்து பசுங்கணிகத்தை பெற்றிருப்பதன் காரணமாக மாறுபடுகிறது. புறத்தோல்லாம் குளோரோபிளாஸ்ட் இருக்கக்கூடாது தங்கம், ஆனா காப்பு செல்லில் மட்டும் பசுங்கணிகம் இருக்கும் என்பதை மறந்து விடாதே. The plant like sugar cane, கரும்பை சுற்றிதான் எறும்பு காணப்படும், எறும்பை சுற்றி கரும்பு காணப்படாது. வாழ்க்கை தத்துவம். கரும்பை சுற்றிதான் எறும்பு காணப்படும், எறும்பை சுற்றி கரும்பு காணப்படாது. கிராமத்து பாஷையில பீடியை இழுத்தா புகை வரும், புகையை இழுத்தா பீடி வராது. தீபாவளி அன்னைக்கு பொங்கல் பண்ணலாம், பொங்கல் அன்னைக்கு தீபாவளி பண்ண முடியாதுன்னு பலவிதமான மொக்கைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதுக்கு இதுக்கு சத்தியமூர்த்தி என்ன சம்பந்தம்னு கேட்காத. The plant like sugarcane, the gut cells surrounded by some specialized cells called the subsidiary cells or accessory cells. கரும்பு போன்ற சில தாவரங்களில் காப்பு செல்களை சூழ்ந்து சில சிறப்புத்தன்மை வாய்ந்த செல்கள் காணப்படும். இதை துணை செல்கள் அல்லது அசசரி செல்கள் என்று அழைப்பர். அப்ப காப்பு செல்லை சுற்றி கரும்பு போன்ற சில தாவரங்களில் கரும்பை சுற்றிதான் எறும்பு காணப்படும். இதுக்கு தான் சொன்னேன் அசசரி செல்ஸ் ஆர் பிரசன்ட் இன் சுகர் கேன் என்பதை மறந்து விடாதே. அடுத்தது ரெண்டும் முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். பரீட்சையில குழந்தைகள் மாத்தி எழுதிடுறா. வாட் ஆர் ட்ரைகோம்ஸ் அண்ட் வாட் இஸ் ட்ரைகோபிளாஸ்ட்? ட்ரைகோம்கள் என்றால் என்ன, ட்ரைகோபிளாஸ்டுகள் என்றால் என்ன? இதை எழுதுறப்ப குழந்தைகள் மாத்தி எழுதிடுறா. The unicellular or the multicellular, simple or branched appendages or the outgrowth present in the dermal tissue is collectively known as trichomes. The unicellular or multicellular, simple or branched appendages or outgrowth present in the dermal tissue collectively known as the trichomes. புறத்தோலில் காணப்படும் ஒரு செல்லினால் ஆன அல்லது பல செல்லினால் ஆன கிளைகளற்ற அல்லது கிளைகளுடைய புறத்தூவிகளை நாம் புற வளரிகளை நாம் ட்ரைகோம்கள் என அழைக்கிறோம். சோ புறத்தோலில் காணப்படும் ஒரு செல் அல்லது பல செல்களிலான கிளைகளற்ற அல்ல கிளைத்த புறவளரிகளை நாம் ட்ரைகோம்கள் என அழைக்கிறோம். The main function of trichomes is to help in the dispersal of fruit and seed. கனி மற்றும் விதை பரவுதலுக்கு இந்த ட்ரைகோம்கள் உதவும். What is a trichoblast? The rhizodermis of root with the 2 types of cells, namely the long and the short cell. The short cell is otherwise called as trichoblast. From the trichoblast, the unicellular root has originated organs of absorption. ஒரு வித்தலை தாவரம் மற்றும் இருவித்தலை தாவர வேரின் ரைசோடர்மிஸில் காணப்படுகின்ற 2 வகையான செல்கள் காணப்படும். ஒன்றிற்கு நீண்ட செல் மற்றொன்றிற்கு குட்டையான செல் என்று பெயர். வேரின் ரைசோடர்மிஸில் காணப்படும் குட்டையான செல்களுக்கு ட்ரைகோபிளாஸ்டுகள் என்று பெயர். இந்த ட்ரைகோபிளாஸ்டுகளில் இருந்துதான் ஒரு செல்லினாலான வேர்த்தூவிகள் தோன்றும். இவைத்தான் நீர் மற்றும் கனிமப் பொருட்களை உறிஞ்சுகின்ற பணியினை செய்யும். So the rhizodermis of root with 2 types of cells, namely the long and the short cell. The short cell is otherwise called as trichoblast. From the trichoblast, the unicellular root has originated organs of absorption. இதெல்லாம் சேர்த்து கேட்பா பரீட்சையில. Write the functions of dermal tissue system. புறத்தோலின் பணிகளை எழுதுக. Number 1, function of epidermis is to protect the internal tissues from external injuries. புறத்தோலின் பணி உட்புற திசுக்களை காயம் ஏற்படாமல் பாதுகாத்தல். The function of cuticle is to check or reduce the rate of transpiration. cuticle-இன் பணி நீராவி போக்கின் வேகத்தினை வீதத்தினை கட்டுப்படுத்துதல். The function of stomata gases exchange and transpiration. புறத்தோல் துளை அல்லது இலைத்துளையின் பணி வாயு பரிமாற்றம் மற்றும் நீராவி போக்கு. Trichomes helps in the dispersal of fruit and seed. ட்ரைகோம்கள் என்பவை கனி மற்றும் விதை பரவுதலுக்கு உதவும். Trichoblast root hair வருவா. The function of root hair is absorption of water and minerals. வேர்த்தூவியின் பணி நீர் மற்றும் கனிம பொருட்களை உறிஞ்சுதல். இப்ப நடத்த போறது very important, very important 10 mark question, 3 mark question. சமதா கவனிச்சுக்கோ. Now we come to the vascular tissue system or the vesicular tissue system. vascular திசு தொகுப்பினை பற்றி நடத்த போகிறோம். இதை நன்னா படிச்சுக்கோ. இதுல இருந்து ஏதாவது 3 மார்க் அடிக்கடி கேட்டுன்னு இருக்கா. draw and label படம் வரைந்து பாகம் குறி or define கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். நன்னா படிச்சுக்கோ. vascular திசுக்களை பொதுவாக பல வகையாக பிரித்திருக்கின்றனர். ஒன்று ஓபன் வாஸ்குலர் பண்டல், திறந்த வாஸ்குலர் கற்றை. செகண்ட் இஸ் க்ளோஸ்டு வாஸ்குலர் பண்டல், மூடிய வாஸ்குலர் கற்றை. தேர்ட் இஸ் ரேடியல் வாஸ்குலர் பண்டல், ஆரப்போக்கில் அமைந்த வாஸ்குலர் கற்றை. ஃபோர்த் இஸ் கன்ஜாயின்ட் வாஸ்குலர் பண்டல்,
கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் கற்றை. இந்த கன்ஜாயிண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா கன்ஜாயிண்ட் மூணா பிரிச்சிருக்கா. கொலாட்ரல் ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றை, பைகொலாட்ரல் இருபக்க ஒருங்கிணைந்த வாஸ்குலர் கற்றை, கான்சென்ட்ரிக் சுழல் வாஸ்குலர் கற்றை. இந்த சுழல் வாஸ்குலர் கற்றையை ரெண்டா பிரிச்சிருக்கா. ஆம்பி கிரைப்ரல் வாஸ்குலர் பண்டல், ஃப்ளோயம் சூல் வாஸ்குலர் கற்றை, ஆம்பி வாசல் வாஸ்குலர் பண்டல், ஜைலம் சூல் வாஸ்குலர் கற்றை, எக்ஸார்க் ஜைலம், வெளிநோக்கிய ஜைலம், எண்டார்க் ஜைலம், உள்நோக்கிய ஜைலம். எல்லாம் முக்கியம், சமத்தா இங்க கவனிச்சுக்கோ. The vascular tissue system composed of the water conducting element xylem and the food conducting element phloem. Vascular tissue தொகுப்பு என்பது நீரினை கடத்தக்கூடிய xylத்தையும் உணவினை கடத்தக்கூடிய phloemத்தையும் குறிக்கும். அவ எப்படி அரேஞ்ச் ஆயிருக்காலோ அதை வச்சு vascular bundle எப்படி பிரிச்சிருக்காங்க. In between the vascular tissues, xylem and phloem, the meristematic tissue cambium is present. Then it is said to be open vascular bundle. xylத்திற்கும் phloemத்திற்கும் இடையே ஆக்கு திசுவாகிய கேம்பியமானது காணப்பட்டால் அதற்கு திறந்த வாஸ்குலர் கற்றை என்று பெயர். அல்லது ஃப்ளோயத்திற்கும் ஜைலத்திற்கும் இடையே கேம்பியம் காணப்பட்டால் அதற்கு திறந்த வாஸ்குலர் கற்றை என்று பெயர். கேம்பியம் இருந்தால் செகண்டரி growth இரண்டாம் நிலை வளர்ச்சியானது நடைபெறும். எக்ஸாம்பிள் டைகாட் ஸ்டெம் இருபத்தலை தாவர தண்டு. In between the vascular tissues, xylem and phloem, cambium is absent. Then it is known as closed vascular bundle. ஜைலத்திற்கும் ஃப்ளோயத்திற்கும் இடையே கேம்பியம் இல்லை என்றால் அதை மூடிய வாஸ்குலர் கற்றை என்று அழைப்பார்கள். The best example is leaf. Gemini, 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 Gemini அப்படின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பேன். அதே மாதிரி ஒரு வாஸ்குலார் ஒரு இல்ல ஜைலம் ஃப்ளோயம் ஜைலம் ஃப்ளோயம் ஜைலம் ஃப்ளோயம் ஜைலம் ஜைலம் தானே ஃப்ளோயம் தான் ஃப்ளோயம் தானே ஜைலம் தான் ஜைலம் ஃப்ளோயம் ஃப்ளோயம் ஜைலம் ஜைலம் ஃப்ளோயம் தான். ஜைலமும் ஃப்ளோயமும் வெவ்வேறு ஆரங்களில் அமைந்திருந்தால் அதற்கு ஆரப்போக்கு கற்றை என்று பெயர். எக்ஸாம்பிள் ரூட், இது வேரில் காணப்படும். ஜைலமும் ஃப்ளோயமும் வெவ்வேறு ஆரங்களில் அமைந்திருத்தல், அதுக்கு தான் ரேடியல் வாஸ்குலார் பண்டல் பேர். பாக்கி இருக்கிற கன்ஜாயிண்ட் கொலாட்ரல் எல்லாத்தையும் ஒரு ஷார்ட் பிரேக்கு அப்புறமா பார்ப்போம். ஓகே, குழந்தைகளா, அதோட கண்டினியூவேஷன். நவ் வி கம் டு கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் பண்டல். கன்ஜாயிண்ட் தமிழ்லயே அதான் சொல்லுவா, கன்ஜாயிண்ட் வாஸ்குலர் கற்றை. Xylem and phloem are in the same radius, or phloem and xylem are in the same radius, then it is known as conjoined vascular bundle. phloemum xylemum ஒரே ஆரத்திலேயோ அல்லது xylemum phloemum ஒரே ஆரத்திலேயோ காணப்பட்டால் அதற்கு conjoined vascular bundle என்று பெயர். இந்த conjoined இருக்கு பாருங்களே, அதை மூணா பிரிச்சிருக்கா. One is collateral vascular bundle, ஒருங்கமைந்த vascular கற்றை. Another is bicollateral vascular bundle, இருபக்க ஒருங்கமைந்த vascular கற்றை. Another is concentric vascular bundle, சுழல் vascular கற்றை என்று மூன்றாக பிரித்திருக்கின்றனர். Conjoined னா என்ன சார்? Xylem and phloem are in the same radius, phloem outside, xylem inside, or xylem outside, phloem inside, then it is known as conjoined vascular bundle, conjoined collateral vascular bundle. xylemum ஒரே phloemum ஒரே ஆரத்தில் அமைந்து phloem வெளிப்புறத்தையும் xylem உட்புறத்தையும் xylem வெளிப்புறத்தையும் phloem உட்புறத்தையும் இருந்தால் அதற்கு conjoined vascular கற்றை என்று பெயர். எடுத்துக்காட்டு stem and leaf, தண்டு மற்றும் இலையில் இது காணப்படும். Bicollateral vascular bundle means phloem, xylem is in the middle, surrounded by phloem on both sides. xylem ஆனது மத்தியிலும் அதனை சூழ்ந்து இரண்டு புறங்களிலும் phloem ஆனது காணப்பட்டால் அதற்கு இருபக்க ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றை என்று பெயர். பூசணிக்காய், பரங்கிக்காய், சொரக்காய், பொடலங்காய், பீக்கங்காய், பாகக்காய், வெள்ளரிக்காய், பிஞ்சு வெள்ளரிக்காய், டிகடுகடுக்கு டக்கன்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பேன். அந்த பாட்டுல வரப்ப அது அதனுடைய குடும்பத்தின் பெயர் குக்கர் பிட்டேசின்னு பேரு. பூசணிக்காய், பரங்கிக்காய், சொரக்காய், பொடலங்காய், பீக்கங்காய் இவர்கள் அனைவரும் குக்கர் பிட்டேசி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். அந்த குக்கர் பிட்டேசி என்று அழைக்கப்படுகின்ற குடும்பத்திலே இருபக்க ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றை bicollateral vascular bundle ஆனது காணப்படும். Xylem completely surrounded by phloem or phloem completely surrounded by xylem, then it is known as concentric vascular bundle. xylத்தை சூழ்ந்து முழுமையாக phloemோ அல்லது phloemத்தை சூழ்ந்து முழுமையாக xylemo காணப்பட்டால் அதற்கு சுடல் வாஸ்குலர் கற்றை என்று பெயர். Xylem completely surrounded by phloem, we are calling it as amphicribral vascular bundle seen in polypodium. xylத்தை முழுமையாக சூழ்ந்து phloem ஆனது காணப்பட்டால் அதற்கு amphicribral vascular கற்றை, phloem சூழ் vascular கற்றை என்று பெயர். பாலிபோடியம் தாவரத்தில் காணப்படும். If phloem completely surrounded by xylem, we are calling it as amphivasal vascular bundle seen in Acorus. phloemத்தை சூழ்ந்து xylem ஆனது முழுமையாக காணப்பட்டால் அதற்கு amphivasal vascular கற்றை, xylem சூழ் vascular கற்றை என்று பெயர். Acorus என்று அழைக்கப்படுகின்ற ஒரு தாவரத்தில் காணப்படும். Acorusனா கோரஸ் பாட்டு அல்லடா, Acorusனு ஒரு தாவரத்தோட பேர். Then exarch and endorch xylem, வெளிநோக்கிய மற்றும் உள்நோக்கிய xylem, இதுவும் பரிசேல முக்கியம்.
xylத்துல ரெண்டு பேர் இருப்பா புரோட்டோசைலத்துல பிரைமரி xylத்துல ஒருத்தருக்கு பேர் புரோட்டோசைலம்னு பேர் இன்னொருத்தருக்கு பேர் மெட்டாசைலம்னு பேர் the primary xylem is of two types namely the protoxylem and the metaxylem முதலாம் நிலை xylemமானது இரண்டு வகைப்படும் ஒன்றிற்கு பரோட்டா சைலம் என்று பெயர் மற்றொன்றிற்கு குருமா சைலம்லாம் எழுதிப்படாதடா நீ பசி வேகத்துல பரோட்டா குருமாலாம் இல்லடா ஒன்னுக்கு பேர் புரோட்டோசைலம் இன்னொன்னுக்கு பேர் மெட்டாசைலம் பரோட்டா உள்ள இருந்து குருமா வெல்ல இருந்தா புரோட்டோசைலம் point towards the center of the stem and metaxylem towards the periphery the xylem is said to be endark புரோட்டோசைலம் முனையானது மையத்தை நோக்கியும் மெட்டாசைலம் முனையானது வெளியேயும் பார்த்து கொண்டிருந்தால் புரோட்டா உள்ள இருக்கிறதுனால இதற்கு உள்நோக்கிய சைலம் அல்லது எண்டார்க் சைலம் என்ற பெயர் Protoxylem point towards the periphery and metaxylem is in the center. We are calling it as exarch xylem. Protoxylem முனையானது வெளிப்புறத்தை பார்த்திருந்தால் அதற்கு exarch அல்லது வெளிநோக்கிய xylem என்ற பெயர். இது தண்டில் இருந்தா இது வேரில் காணப்படும். It is seen in root. Exarch condition reported in root and endark condition reported in stem. வெளிநோக்கிய xylemaனது வேரில் காணப்படும், உள்நோக்கிய xylemaனது தண்டில் காணப்படும். This is the introduction. அதுக்கப்புறம் இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க இருக்க போறது இன்னும் ஒண்ணே ஒன்று இந்த xylem phloemல ஏதான் ஒன்ன பத்தி மட்டும் சொல்லி கொடுத்துறேன். Then we go to the types of tissues, the internal structure of dicot stem, monocot stem, like that. A complex tissue-ல கூட்டு திசுக்களில் xylem என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. phloemமும் முக்கியமான ஒன்று. ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்தா அதே பேட்டர்ன்ல நீ எதை படிச்சுக்கலாம். xylem நடத்தினேன்னா phloemத்தை பார்த்துக்கலாம். Xylem is a complex tissue because it is made up of 4 types of cells, namely the tracheids, the vessels, the xylem parenchyma and xylem fiber. Xylem என்பது ஒரு கூட்டு திசுவாகும். ஏனெனில் இது ட்ரக்கீடுகள், xylem குழாய்கள், xylem parenchyma மற்றும் xylem நார்கள் என்று அழைக்கப்படுகின்ற 4 வகையான செல்களினால் ஆனது. The main function of xylem is to conduct water and minerals, and it also provide mechanical support to the plant body. xylem முதன்மை பணி, முக்கியமான பணி நீர் மற்றும் கனிம பொருட்களை கடத்துதல், தாவர உடலத்திற்கு கூடுதல் வலிமையினையும் அளிக்கக்கூடிய பணியினை செய்யும். On the basis of origin, 2 types of xylem are present, namely the primary xylem and the secondary xylem. தோற்றத்தின் அடிப்படையில் xylemaனது இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிற்கு முதலாம் நிலை xylem என்று பெயர், மற்றொன்றிற்கு இரண்டாம் நிலை xylem என்று பெயர். The primary xylem is originated from the procambium and the secondary xylem is originated from the vascular cambium. முதலாம் நிலை xylem என்பது procambiumத்திலிருந்து தோன்றும், இரண்டாம் நிலை xylem என்பது vascular cambiumத்திலிருந்து தோன்றும். The primary xylem once again differentiated into protoxylem, first formed மறந்துடாதீங்கோ. பிரைமரி xylem ப்ரோகேம்பியத்துல இருந்து வருவான்னு சொன்னேன், செகண்டரி xylem வாஸ்குலர் கேம்பியத்துல இருந்து வருவான்னு சொன்னேன். இந்த பிரைமரி xylத்தை திருப்பி ரெண்டா பிரிச்சிருக்கா. ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ட் இஸ் புரோட்டோசைலம், லேட்டர் ஃபார்ம்ட் இஸ் மெட்டாசைலம். முதலில் தோன்றியதற்கு புரோட்டோசைலம் என்றும் இரண்டாவது தோன்றியதற்கு மெட்டாசைலம் என்ற பெயர். இது இன்ட்ரோடக்ஷன். So xylem is a complex tissue because it is made up of 4 types of cells, namely the tracheid, vessel, parenchyma and the fibers. The main function of xylem is to conduct water and minerals and also provide mechanical support to the plant body. On the basis of origin, 2 types of xylem, one is the primary, another is the secondary. Primary xylem is originated from the procambium and the secondary xylem from the vascular cambium. The primary xylem once again differentiated into first formed protoxylem and later formed metaxylem. xylem என்பது ஒரு கூட்டு திசுவாகும். ஏனெனில் ட்ரக்கீடுகள், xylem குழாய்கள், xylem parenchyma மற்றும் xylem நார்கள் என்று அழைக்கப்படுகின்ற 4 வகையான செல்களினால் ஆனது. xylem முக்கியமான பணி நீர் மற்றும் கனிம பொருட்களை கடத்துதல், தாவர உடலத்திற்கு கூடுதல் வலிமையினையும் அளிக்கும். தோற்றத்தின் அடிப்படையில் 2 வகைப்படும். முதலாம் நிலை xylem ப்ரோகேம்பியத்திலிருந்து தோன்றும், இரண்டாம் நிலை xylem வாஸ்குலர் கேம்பியத்திலிருந்து தோன்றும். இந்த முதலாம் நிலை xylemaனது புரோட்டோ மற்றும் மெட்டாசைலம் என இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதை எப்படி சார் படிக்கிறது? நெக்க பார்க்க போறது ஒண்ணுனா கவனிச்சுக்கோ, கம்ப்ளீட்டா மனப்பாடம் பண்ணிடுவீங்க. படிச்சதை ரீகலெக்ட் பண்ணிக்கோ. The sclerenchymatous fibers present in the xylem are known as xylem fibers, are also known as the libriform fibers. xylத்தில் காணப்படுகின்ற நார்களை நாம் xylem நார்கள் அல்லது libriform நார்கள் என அழைக்கிறோம். It is a dead cell, இறந்த செல்கள். Secondary cell wall is made up of chemical called lignin. இதனுடைய இரண்டாம் நிலை செல் சுவரானது lignin என்று அழைக்கப்படுகின்ற வேதிப்பொருளினால் ஆனது. Function mechanical support and rigidity. தாவர உடலத்திற்கு உறுதித்தன்மையினையும் விறைப்பு தன்மையினையும் அளிக்கும். The parenchymatous tissue present in the xylem is said to be xylem parenchyma. xylத்தில் காணப்படுகின்ற parenchymaவினை நாம் xylem parenchyma என அழைப்போம். It's a living tissue. இது ஒரு உயிருள்ள திசுவாகும். Cell wall is made up of cellulose. இதனுடைய செல் சுவரானது செல்லுலோஸினால் ஆனது. Function storage, உணவினை சேமிக்கின்ற பணியினை செய்யும். பரிசேல முக்கியம், xylem parenchyma is the only living tissue in xylem. xylத்தில் காணப்படுகின்ற ஒரே உயிருள்ள திசுவினை நாம் xylem parenchyma என அழைக்கிறோம். நெக்ஸ்ட் தான் முக்கியம்டா தங்கம். இந்த xylத்துல 2 பேர் சொன்னேன் முக்கியமா. ஒருத்தருக்கு பேரு ட்ரக்கீடு, xylem ட்ரக்கீடுகள் என்று பெயர்.
மற்றொன்று வெசல்ஸ், சைல குழாய்கள் என்று பெயர். இந்த ரெண்டு ஜில்பா குட்டியை எடுத்துட்டேன்னா ரெண்டு பேருக்கும் 5 பாயிண்ட் காமனா இருக்கும், ரெண்டு பேருக்கும் 3 பாயிண்ட் டிஃபரன்ஸா இருக்கும். இது சைலம் ட்ரக்கீட்னு வச்சுக்கோ, இது சைல குழாய்னு வச்சுக்கோ. வெசல்ஸ் ரெண்டு பேருக்கு என்ன சார் காமன்? ட்ரக்கீட் as well as vessels conduct water and minerals. இருவரும் நீர் மற்றும் கனிம பொருட்களை கடத்துகின்ற பணியினை செய்வர். They also give mechanical support to the plant body. தாவர உடலத்திற்கு இருவரும் கூடுதல் வலிமையினை அளிக்கின்ற பணியினை செய்வர். Divide of protoplast, hence dead cells. புரோட்டோபிளாசம் அற்றவை இறந்த செல்கள். ஒன்னுனா சொல்றதை கவனிச்சுக்கோ. Conduct water and minerals, நீர் மற்றும் கனிம பொருட்களை கடத்துவார்கள், ரெண்டு பேருக்கும் காமன். Also give mechanical support to the plant body. தாவர உடலத்திற்கு இருவரும் கூடுதல் வலிமையினை அளிப்பார்கள். Divide of protoplast, hence dead cells. புரோட்டோபிளாசம் அற்றவை இறந்த செல்கள். The secondary cell wall is made up of a chemical called lignin. இவற்றின் இரண்டாம் நிலை செல் சுவரானது lignin என்று அழைக்கப்படுகின்ற வேதிப்பொருளினால் ஆனது. Due to the deposition of cell wall materials, various thickenings are seen in their cell wall, namely annular, spiral, scalariform, reticulate and pitted. வார்த்தையை கவனிச்சுக்கோ. Due to the deposition of cell wall materials, various thickenings are seen in their cell wall, namely annular, spiral, scalariform, reticulate, pitted. இவற்றின் செல் சுவரின் மீது செல் சுவர் படிவதன் காரணமாக பலவிதமான தடிப்புகள் காணப்படும். வளைய வடிவில் தடித்திருக்கலாம், சுருள் வடிவில் தடித்திருக்கலாம், ஏணி வடிவில் தடித்திருக்கலாம், வலை வடிவில் தடித்திருக்கலாம், குழி குழியாக தடுத்திருக்கலாம். Due to the deposition of cell wall material, various thickenings are seen in their cell wall, namely annular, spiral, scalariform, reticulate and pitted. செல் சுவரில் செல் சுவர் பொருட்கள் படிவதன் காரணமாக இவற்றின் இரண்டாம் நிலை செல் சுவரில் பலவிதமான தடிப்புகள் காணப்படும். வளையத்தடிப்பு, சுருள் தடிப்பு, ஏணி தடிப்பு, வடைத்தடிப்பு, குழி தடிப்பு. ரெண்டு பேருக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? ஆசான அப்படியே நோக்கு. ஹலோ மிருதுல்லா, ஆசான பார். Trachytes are the elongated tapering cells with blunt ends. படிப்படியாக நீண்ட மழுங்கிய முனைகளை உடைய செல்கள். என் தலையை பத்தியா இங்க மழுங்கின மாதிரி உள்ளேயும் மழுங்கிதான் இருக்கு, அது வேற. படிப்படியாக நீண்ட மழுங்கிய முனைகளை உடைய செல்கள் elongated tapering cells with blunt ends, pipeline like structures, குழாய் போன்று காணப்படும். imperforated cells, ட்ரக்கீடுகளின் உட்புறத்தே துளைகள் காணப்படாது. cells with perforation, துளைகளை உடைய செல்கள். Trachytes are the water conducting elements of pteridophytes and gymnosperms. pteridophyteகளிலும் gymnospermகளிலும் நீர் மற்றும் கனிம பொருட்களை கடத்துகின்ற பணியினை செய்யும். Vessels are the water conducting elements of angiosperms. angiospermகளில் நீர் மற்றும் கனிம பொருட்களை கடத்தும். Absent in pteridophytes and most of the gymnosperms except the plant nichayam. pteridophyteகளில் இல்லை, gymnospermகளில் இல்லை, ஆனால் ஒரே ஒரு gymnospermil காணப்படும் nichayam. Differentiate elongated tapering cells with blunt ends, pipeline-like structures, imperforated cells, cells with perforations. Trachytes are the water-conducting elements of pterido and gymno. Vessels are the water-conducting elements of angio, absent in pteridophytes and most gymnosperms except the plant nichayam. படிப்படியாக நீண்ட மழுங்கிய முனைகளை உடைய செல்கள் குழாய் போன்று காணப்படும். துளைகளற்றவை, துளைகள் உடையவை. pteridophyteகளிலும் gymnospermகளிலும் நீர் மற்றும் கனிம பொருட்களை கடத்துகின்ற பணியினை செய்யும். angiospermகளில் நீர் மற்றும் கனிம பொருட்களை கடத்தும். pteridophyteகளில் இல்லை, gymnospermகளில் இல்லை, ஆனால் ஒரே ஒரு gymnospermil காணப்படும். அதற்கு பெயர் nichayam. அப்புறம் இந்த துளையை வச்சு இதை ரெண்டா பிரிச்சிருக்கான். சில சைல குழாய்களில் some vessels possesses only one pore in it. சிலவற்றில் ஒரே ஒரு துளை காணப்படும். அதுக்கு சிம்பிள் பெர்ஃபோரேஷன் பிளேட் என்று பேரு. எளிய ஒரு துளை உடையவை. எக்ஸாம்பிள் mangifera. Some vessels possesses more than one perforation. சில சைல குழாய்களில் பல துளைகள் காணப்படும். அதற்கு மல்டிபிள் பெர்ஃபோரேஷன் பிளேட் என்று பேரு. எக்ஸாம்பிள் லிரியோடென்ட்ரான். என்ன சார்? லிரியோடென்ட்ரான். சோ ஒரு ஹோல் இருந்தால் சிம்பிள், நிறைய ஹோல் இருந்தால் மல்டிபிள். சிம்பிளுக்கு எக்ஸாம்பிள் mangifera ஞாபகம் வச்சுக்கோ, மல்டிபிளுக்கு எக்ஸாம்பிள் லிரியோடென்ட்ரான். இதுதான் இன்ட்ரோடக்டரி பார்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியம்டா தங்கம். இதோட கண்டினியூஷனா நம்ம பார்க்க போறது internal section of dichord stem, internal section of dichord root, internal section of dichord leaf. dichord stem, dichord root, dichord leaf இது மூணையும் நடத்திடுறேன். அதுக்கு அப்புறம் monochord dichord என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்ப இன்ட்ரோடக்டரி பார்ட்ல anatomy ஆரம்பிச்சோம். அதுல இருக்கிற எல்லா 3 மார்க்கையும் ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அப்புறம் இதுக்கு போறோம். இந்த phloem பத்தி குட்டியூண்டு இன்ட்ரோடக்ஷன் இதே மாதிரி சொல்லிடுறேன். phloem is also a complex tissue because it is made up of 4 types of cells, namely the sieve element, companion cells,
phloem parenchyma and phloem fibers. phloem என்பது ஒரு கூட்டு திசுவாகும். ஏனெனில் சல்லடை குழாய் கூறுகள், துணை செல்கள், phloem parenchyma, phloem நார்கள் என்று அழைக்கப்படுகின்ற 4 வகையான செல்களினால் ஆனது. The main function of phloem is to conduct food materials. phloemத்தின் முக்கியமான பணி உணவினை கடத்துதல். On the basis of origin, 2 types of phloem are present, namely the primary phloem and the secondary phloem. தோற்றத்தின் அடிப்படையில் phloemத்தை இரண்டாக பிரித்திருக்கின்றனர். ஒன்று முதலாம் நிலை phloem, மற்றொன்று இரண்டாம் நிலை phloem. The primary phloem is originated from the procambium and the secondary phloem is originated from the vascular cambium. முதலாம் நிலை phloem என்பது procambiயத்திலிருந்து தோன்றும், இரண்டாம் நிலை phloem என்பது vascular cambiயத்திலிருந்து தோன்றும். The primary phloem once again differentiated into the first formed protophlloem and the later formed metaphlloem. இந்த முதலாம் நிலை phloem ஆனது முதலில் தோன்றிய protophlloem என்றும் பின்னர் தோன்றிய metaphlloem என்றும் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது இன்ட்ரோடக்ஷன். அதுக்கு அப்புறம் திருப்பி இத படிக்கணும். ஃபர்ஸ்ட் அடிச்சுறேன் கவனிச்சுக்கோ. phloem is a complex tissue because it is made up of 4 types of cells, namely the sieve element companion cells, phloem parenchyma and the phloem fibers. The main function of phloem is to conduct food materials. On the basis of origin, 2 types of phloem, namely the primary and the secondary phloem. Primary phloem is originated from the procambium and the secondary phloem is originated from the vascular cambium. The primary phloem once again differentiated into first formed protophlloem and later formed metaphlloem. phloem என்பது சல்லடை குழாய் கூறுகள், துணை செல்கள், phloem parenchyma மற்றும் phloem நார்களை பெற்றிருப்பதால் ஒரு கூட்டு திசுவாகும். phloemத்தின் முதன்மை பணி, முக்கிய பணி, இன்றியமையாத பணி உணவினை கடத்துதல். தோற்றத்தின் அடிப்படையில் முதலாம் நிலை மற்றும் இரண்டாம் நிலை phloem என பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாம் நிலை phloem என்பது procambiயத்திலிருந்து தோன்றும், இரண்டாம் நிலை phloem என்பது vascular cambiயத்திலிருந்து தோன்றும். இந்த முதலாம் நிலை phloemத்தை மீண்டும் protophlloem என்றும் metaphlloem என்றும் இரண்டாக பிரித்துள்ளனர். The scleran chimatous fibers present in the phloem is said to be phloem fiber, also known as bast fiber, commercially important for the manufacture of ropes and cords. phloemத்தில் காணப்படுகின்ற ஸ்கிலரன் கைமா நார்களை நாம் phloem நார்கள் என அழைக்கிறோம். bast நார்கள் என்றும் அழைக்கப்படும். கயிறு மற்றும் வடம் தயாரிக்க உதவுகிறது. அம்மா வீட்டில் பொரிப்பது வடாம். நன்னா முறுமுறுன்னு பொரிச்சுன்னு வரும், சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இது வடம் அல்ல, வடம். டம் டம். உடனே வாதியாரோட வயறு கடம் அப்படின்னு சொல்லிடாதரா, உம்மாச்சி கண்ணை குத்தும். ஸோ இதோட முக்கியமான பணி phloemத்தில் காணப்படும் நார்கள் phloem நார்கள், டெட் செல்ஸ் இறந்த செல்கள், ஆல்சோ known as bast fibers, bast நார்கள் என்றும் அழைக்கலாம். மேனுஃபேக்சர் ஆஃப் ropes and cords, கயறு மற்றும் வடம் தயாரிக்க உதவுகிறது. பெரிய தேரெல்லாம் கயரை வச்சு இழுக்க முடியாதுடா, கயறு பிஞ்சு போயிடும். இப்ப ஸ்ரீரங்கம் தேரை இழுக்கணும்னா இவ்வளோ பெரிய கயரை வச்சு நீ எல்லாரும் சேர்ந்து இழுப்பா. நீ சணல் கயரை வச்சு இழுத்தேன்னா பப்பரக்கான எல்லாரும் கீழே விழுந்துருவோம். அப்ப கயரை வைக்கிறோம் பார்த்தீங்களோ, தட் பெரிய கயறு சட்டுபி வடம். The parenchymatous tissue present in the phloem is said to be phloem parenchyma. Living tissue, cell wall is made up of cellulose, function storage, present in pteridophyte, gymnosperm, dicot. அது பரிசையில கேட்க மாட்டான். Absent in monocot. phloemத்தில் காணப்படுகின்ற parenchymaவிற்கு phloem parenchyma என்று பெயர். உயிருள்ள திசுவாகும். செல் சுவர் செல்லுலோசினால் ஆனது. உணவினை சேமிக்கின்ற பணியினை செய்யும். அதெல்லாம் முக்கியம் இல்ல. டெரிடோஃபைட்ல இருப்பா, ஜிம்னோஸ்பம்ல இருப்பா, டைகாட்ல இருப்பா, இருபத்திலை தாவரங்களில் காணப்படும். பரிசையில் அதை கேட்க மாட்டா. phloem parenchyma absent in monocot. phloem parenchyma என்பது ஒரு வித்திலை தாவரங்களில் காணப்படாது. Very very important. One more question. Next we come to the sieve element and the companion cell. சல்லடை குழாய் கூறுகள் மற்றும் துணை செல்களுக்கு வருவோம். நன்கு கவனித்துக்கொள். குழந்தைகளா, phloemத்தை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன்டா. phloemத்தோட sieve element சல்லடை குழாயை பார்த்தேன்னா இது மாதிரி சின்ன சின்ன சின்னதா தட்டு இருப்பாடா. இங்கிலீஷ்ல sieve பிளேட்னு சொல்லுவா, தமிழ்ல சல்லடை தட்டுன்னு சொல்லுவா. பிளேட்டும் பிளேட்டும் சேர்ந்தே விட்டால் டியூப் என்றே அர்த்தம். டாங் டாங். டியூபும் டியூபும் சேர்ந்தே விட்டால் எலமெண்ட் என்றே அர்த்தம். எலமெண்ட் எலமெண்ட் சேர்ந்தே விட்டால் கலவை என்றே அர்த்தம். இந்த கலவையை பத்தி, sieve எலமெண்ட்டை பத்தி ஒரு ஷார்ட் பிரேக் அப்புறம் பார்ப்போம். தேங்க்யூ. குழந்தைலாம் இங்க கொஞ்சம் கவனோட தாங்கும். அப்ப நம்ம இப்ப பாக்குறது sieve எலமெண்ட், சல்லடை குழாய் கூறுகள். இட்ஸ் a kind of phloem. phloemத்தின் ஒரு வகையாகும். அந்த sieve எலமெண்ட் சல்லடை குழாய் பார்த்தேன்னா சின்னதா தட்டு இருப்பா, அதுல சின்ன சின்னதா ஹோல்ஸ் இருப்பா. அதுக்கு பேர் sieve பிளேட்னு பேரு, சல்லடை தட்டுன்னு சொல்லுவா. ரெண்டு தட்டு சேர்ந்தா அதுக்கு சல்லடை குழாய்ன்னு சொல்லுவா, sieve tube. நிறைய சேர்ந்ததுன்னா sieve element, சல்லடை குழாய் கூறுன்னு சொல்லுவா. sieve element is the only food conducting element in phloem. phloemத்தில் உணவை கடத்தக்கூடிய ஒரு திசுவாகும் இது. They have only primary cell wall.
இவர்களிடம் முதலாம் நிலை செல் சுவர் மட்டுமே காணப்படும். they have cytoplasm no nucleus, cytoplasm மட்டுமே இருக்கும், உட்கரு காணப்படாது. பிளேட் இருப்பா, டியூப் இருப்பா, டியூப் சேர்ந்தா எலிமெண்ட் ஆயிடும். தட்டு கொழா டியூப், பிளேட்டும் பிளேட்டும் சேர்ந்தே விட்டால் டியூப் என்ற அர்த்தம். டாய் டாய், டியூபும் டியூபும் சேர்ந்தே விட்டால் எலிமெண்ட் என்ற அர்த்தம். இவ அதான் ஃபுட்டை கண்டக்ட் பண்ணுவா. The adjacent sieve tubes are connected through the cytoplasmic strands. அடுத்தடுத்த சல்லடை குழாய் கூறுகள் சைட்டோபிளாச இழைகளின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கும். Sometimes the path of the sieve tube is arrested by a structure called the callus. சில நேரங்களில் இந்த சல்லடை குழாய் கூறு எங்க வரதோ அந்த தட்டின் மேற்பகுதியில் சில வேதிப்பொருட்கள் படிவதன் காரணமாக அதனுடைய பாதையானது தடைப்படும். இதற்கு callus பேர். இது பேஸ். இந்த sieve element சல்லடை குழாய் கூறுகளை ரெண்டா பிரிச்சிருக்கா. One is the sieve cell, another is the sieve tube. ஒருத்தர் sieve cell சொல்லுவா, இன்னொருத்தருக்கு sieve tube னு பேர். Sieve cells are the food conducting element in the lower vascular plant like pteridophyte and gymnosperms. pteridophyteகள் மற்றும் gymnospermகள் போன்ற தாழ்நிலை வாஸ்குலர் தாவரங்களில் உணவினை கடத்துகின்ற பணியினை இந்த சல்லடை செல்லானது செய்யும். Sieve tube is a food conducting element in higher vascular plant like the angiosperms. உயர் வாஸ்குலர் தாவரங்களாகிய ஆஞ்சியோஸ்பர்ம்களில் உணவினை கடத்துகின்ற பணியினை இந்த சல்லடை குழாயானது செய்யும். அப்புறம் என்ன முக்கியம்? The sieve cells are not associated with companion cells, but sieve tubes are associated with companion cells. இந்த சல்லடை செல்கள் என்பவை துணை செல்களுடன் இணைந்திருக்காது. பட் இந்த சல்லடை குழாய்கள் என்பவை துணை செல்களுடன் இணைந்திருக்கும். What are companion cells? The companion cells, special kind of parenchyma, assist the sieve element to conduct the food material. சல்லடை குழாய் கூறுகள் உணவினை கடத்த உதவுகின்ற சிறப்பு வகை parenchymaவிற்கு துணை செல்கள் என்று பெயர். The companion cell differ from the sieve element by having a prominent nucleus. இந்த சல்லடை குழாய் கூறுகள் துணை செல்கள் என்பவை சல்லடை குழாய் கூறிலிருந்து தெளிவான உட்கருவை பெற்றிருப்பதன் மூலமாக மாறுபடுகிறது. The companion cells are present only in angiosperms, absent in pteridophytes and gymnosperms. இந்த துணை செல்கள் என்பவை ஆஞ்சியோஸ்பர்ம்களில் மட்டுமே காணப்படும், pteridophyteகளிலும் gymnospermகளிலும் காணப்படாது. இது ஃப்ளோயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய some basics. We straight away go to the internal structure of dicotyledonous, root, stem as well as a leaf. இருவித்தலை தாவர தண்டு, இருவித்தலை தாவர வேர், ஒரு வித்தலை தாவர தண்டு எல்லாத்தோட டிஃபரன்சஸ் பார்க்க போறோம். முக்கியமானதையும் பார்க்க போறோம், கவனிச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். லீஃப் கடைசியில் போய்ப்போம். முதல்ல ஸ்டெம் பார்த்துடுவோம். ஸ்டெம்ல டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா கவனிங்க குழந்தையெல்லாம், அப்படியே இங்கே மெமரைஸ் பண்ணிடும். Draw and describe the internal structure of dicotous stem. இருவித்தலை தாவர தண்டின் அமைப்பினை படம் வரைந்து விளக்குக. அதுல நம்ம எடுத்துக்கிறது மோனோகாட் வந்துடுது, வேற எதுவும் இல்லை. வெயிட் ஃபார் a while. ஓகே, படத்தை பார்த்துக்கோங்க. படத்தை வச்சுட்டே எழுத கத்துக்கணும். இது பெருசுனால அதை எடுத்துக்கிறேன். See the diagram, see this portion first, then this. See here. Draw and describe the internal structure of dicotous stem. இருவித்தலை தாவரத்தண்டின் வாஸ்குலர் இருவித்தலை தாவரத்தண்டின் அமைப்பினை படம் வரைந்து விளக்குக. ஒரு draw and describe the internal structure of sunflower stem. சூரியகாந்தி தண்டின் உள்ளமைப்பினை படம் வரைந்து விளக்குக. ஒரு draw and describe the internal structure of Helianthus annuus. படத்தை பார்த்துக்கோங்க. Internal structure of dicotous stem, the sunflower stem composed of 3 parts, namely number 1 the epidermis, number 2 the cortex, and number 3 the stele. இருவித்தலை தாவரத்தண்டின் குறுக்குவெட்டு தோற்றத்திலே புறத்தோல், புறணி மற்றும் ஸ்டீல் என்று அழைக்கப்படுகின்ற 3 பாகங்கள் காணப்படும். In dicotous stem, the vascular bundles are arranged in the form of a ring and wedge shaped. இருவித்தலை தாவரத்தண்டில் வாஸ்குலர் உருளையானது வளைய வடிவில் அமைந்திருக்கும். ஒவ்வொன்றும் அமைப்பில் ஆப்பினை ஒத்திருக்கும். ஏதோ ஒரு சினிமால வடிவேலு மாப்பு வச்சுட்டாண்டா ஆப்புன்னு சொல்லுவான் பத்தியோன்னோ, அந்த ஆப்பு வடிவத்தில் காணப்படும். So ring வளைய வடிவில் அமைந்திருக்கும், பார்ப்பதற்கு ஆப்பு வடிவத்தில் இருக்கும், wedge shaped. If the pith is surrounded by vascular bundle in the form of a ring, then it is known as U-stele. பித்தினை சூழ்ந்து வாஸ்குலர் உருளையானது வளைய வடிவில் அமைந்திருந்தால் அந்த தண்டினை நாம், அந்த ஸ்டீலினை நாம் U-stele என அழைக்கிறோம். Pith is surrounded by vascular bundle in the form of a ring, then it is known as U-stele. பித்தினை சூழ்ந்து வாஸ்குலர் உருளையானது வளைய வடிவில் அமைந்திருந்தால் அதற்கு U-stele என்று பெயர். ஒரு நிமிஷம் கேவனே, இப்ப வச்சு ஏன்னா இதுல இந்த கீழே இருக்கிற எக்ஸ்கியூஸ் மீ சார்,
Can you focus this? இந்த இடத்துல என்ன கவனிங்க. Epidermis, இப்போ நம்ம explanation போறோம். Epidermis, the outermost layer of dichotous stem made up of closely packed parenchymatous cells. புறத்தோல் என்பது வெளிப்புற அடுக்காகும் நெருக்கமாக செல் இடைவெளிகள் என்று அமைந்த parenchyma செல்களினால் ஆனது. The main function of epidermis is to protect the internal tissues from external injuries. புறத்தோலின் பணி உட்புற திசுக்களை காயம் ஏற்படாமல் பாதுகாத்தல். The epidermis covered by a waxy coating made up of a chemical called cutin. We are calling it as cuticle. புறத்தோலின் மேல்புறத்தை காணப்படுகின்ற cutin என்ற மெழுகு பூச்சினாலான அடுக்கிற்கு cuticle என்ற பெயர். The function of cuticle is to check or reduce the rate of transpiration. cuticle இன் பணி நீராவி போக்கின் வீதத்தினை குறைத்தல். The continuity of the epidermis here and there interrupted by stomata and multicellular epidermal hairs. புறத்தோலின் ஆங்காங்கே இடையிடையே புறத்தோல் துளைகளும் புறத்தோல் தூவிகளும் காணப்படும். No special role for multicellular epidermal hairs in helianthus stem. ஹீலியாஸின் தண்டிலே சௌரியகாந்தியின் தண்டிலே புறத்தோல் தூவிகளுக்கு எந்த விதமான சிறப்பு பண்புகளும் கிடையாது. The function of stomata, gaseous exchange and transpiration. புறத்தோல் துளையின் பணி வாயு பரிமாற்றம் மற்றும் நீராவி போக்கு. Below the epidermis, the cortex is present. புறத்தோலின் கீழ்ப்புறத்தே புறணியானது காணப்படும். இந்த டயகிராமுக்கும் நம்ம புக்கு கொஞ்சம் வித்தியாசம் இங்க நான் அடுத்த சொல்லிடுறேன். Below the epidermis, hypodermis, இதான் சொன்னேன் cortex. It is made up of 3 zones. One is hypodermis, second is the chloroenchyma, and the third is the parenchyma. புறத்தோலடி தோல், chloroenchyma மற்றும் parenchyma என்று அழைக்கப்படுகின்ற 3 வகையான செல்களினால் ஆனது. In dichotous stem, the hypodermis is made up of chloroenchyma and even thickening confined to the corners of the cell wall. Characteristic feature of chloroenchyma. இருபத்தலை தாவரத்தண்டின் புறத்தோல் தோலானது கோலன்கைமாவினால் ஆனது. கோலன்கைமாவின் சிறப்பு பணி அவற்றின் செல் சுவர் ஓரங்களில் சமமற்ற தடிப்புகள் காணப்படுதல். Function mechanical support and rigidity to the young plant pods. தாவரத்தின் இளம் உறுப்புகளுக்கு உறுதித்தன்மையினையும் விரைப்பு தன்மையினையும் அளிக்கும். Below the hypodermis, chloroenchyma is present. Hypodermis in கீழ்ப்புறத்தே chloroenchymaவானது காணப்படும். Parenchyma with chloroplastid is said to be chloroenchyma. Function photosynthesis. Parenchymaவானது பசுங்கனிகத்தை பெற்றிருந்தால் அதற்கு chloroenchyma என்று பெயர். அதனுடைய பணி ஒளிச்சேர்க்கை என்பதை நீ அறிவாய். The third zone is said to be parenchyma. மூன்றாவது அடுக்கிற்கு parenchyma என்று பெயர். The function is storage. Now we come to this area. See here. இந்த இடத்தை பாருங்க. The innermost layer of the cortex of dichotous stem is said to be the starch sheath. இருபத்தலை தாவரத்தண்டின் புறணியின் கடைசி அடுக்கிற்கு அகத்தோல் என்ற பெயர். அகத்தோல் கொடுத்திருப்பா, actually starch sheath னு பேர். Because it stores starch grain. ஸ்டார்ச்சினை சேமிப்பதால் இதற்கு starch அடுக்கு என்ற பெயர். This layer is morphologically homologous to the endodermis found in the root. இதை பார்ப்பதற்கு வேரின் அகத்தோலை அமைப்பால் ஒத்திருக்கும். அப்புறம் இந்த படத்தை ஒரே நிமிஷம் கேவினி. இப்போ நம்ம we come to the steel. இப்பொழுது ஸ்டீல் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்றிற்கு வருகிறோம். Steel composed of the pericycle, that is the bundle cap, the vascular bundle and pith. கற்றை தொப்பி, வாஸ்குலர் உருளை மற்றும் பித் ஆகிய மூன்றையும் ஒரு சேர நாம் ஸ்டீல் என அழைக்கிறோம். ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தேன். In dichotous stem, the vascular bundles are arranged in the form of a ring. வளைய வடிவில் அமைந்திருக்கும். And wedge shaped, ஆப்போ வடிவத்தில் இருக்கும். Pith is surrounded by vascular bundle in the form of a ring. Then it is known as use steel. பித்தனை சூன்ற வாஸ்குலர் உருளையானது வடிய வடிவில் அமைந்திருந்தால் அதற்கு use steel என்று பெயர். இப்போ நான் கவனிங்கோ, இங்க வா. இந்த இடத்தையும் பார்த்தாங்க, இந்த இடத்தையும் பார்த்தாங்க. In dichotous stem, the primary phloem alone protected by sclerenchymatous cells in patches called the bundle cap. இருபத்தலை தாவரத்தண்டின் வாஸ்குலர் உருளையில் முதலாம் நிலை புளோயத்தின் மேற்புறத்தை மட்டும் காணப்படுகின்ற ஸ்க்ளெரன்கைமா செல்களினாலான பாதுகாப்பு உரையினை நாம் கற்றை தொப்பி என்று அழைக்கலாம். வன்மையான பாஸ்ட், ஹார்ட் பாஸ்ட் என அழைக்கலாம். It resembles the pericycle. இதை பார்ப்பதற்கு வேரில் உள்ள பெரிசைக்கிளை போன்றிருக்கும். என்ன கவனிச்சுக்கோ. In dichotous stem, the primary, very important 3-mark question. In dichotous stem, the primary phloem alone protected by sclerenchymatous cells in patches called the bundle cap. இருபத்தலை தாவரத்தண்டின் முதலாம் நிலை புளோயத்தின் மேற்புறத்தை காணப்படுகின்ற ஸ்க்ளெரன்கைமா செல்களினாலான பாதுகாப்பு உரையினை நாம் கற்றை தொப்பி அல்லது வன்மையான பாஸ்ட் என அழைக்கிறோம். இதை பார்ப்பதற்கு
பெரிசைக்கிளை ஒத்திருக்கும். The phloem and xylem are arranged in the same radius. We are calling it as conjoined vascular bundle. phloemum xylemum ஒரே ஆரத்தில் அமைந்திருந்தால் conjoined vascular கற்றை என்று பெயர். phloem outside, xylem inside, collateral vascular bundle. phloemum xylemum ஒரே ஆரத்தில் அமைந்திருந்தால் collateral vascular bundle. phloem வெளியில இருப்பா, xylem உள்ள இருப்பா. Then protoxylem point towards the center of the stem, metaxylem towards the periphery. The xylem is said to be end arc. protoxylem முனையானது மையத்தையும் metaxylem முனையானது வெளிப்புறத்தையும் பார்த்திருப்பதால் protoxylem உள்ள இருக்கிறதுனால உள்ளோக்கிய xylem. cambium is present secondary growth takes place. The vascular bundle is said to be open. cambium காணப்படுவதால் இரண்டாம் நிலை வளர்ச்சி நடைபெறும். திறந்த vascular கற்றை என்று பெயர். conjoined, collateral, end arc and open vascular bundles are present in dicotous stem. conjoined ஒருங்கமைந்த உள்நோக்கிய திறந்த vascular கற்றையானது இருவித்தலை தாவர தண்டிலே காணப்படும். The central portion is said to be pith, also known as medulla, made up of parenchyma, function storage. In between the vascular bundle, the medulla form a ray-like structure called the primary medullary race. மைய பகுதிக்கு பித் என்று பெயர். இதை மெடுல்லா என்று அழைக்கலாம். பாரன்கைமா செல்களினால் ஆனது. பனி உணவினை சேமித்தல். இந்த பித்தானது வாஸ்குலார் உருளைக்கு நடுவிலே இதை போன்று ஓடும். இதற்கு முதலாம் நிலை மெடுல்லரி கதிர் என்று பெயர். இதான் டைகாட் ஸ்டெம் தம்பி. இப்ப டைகாட் ஸ்டெம்முக்கும் மோனோகாட் ஸ்டெம்முக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 10 மார்க் क्वेश्चन பரீட்சையில அடிக்கடி கேட்கறது. ரெண்டு படத்தையும் புடிச்சுக்கிறேன், புடிச்சுட்டே சொல்றேன், டக்குன்னு பாத்துக்கோ. because we have limited time to explain all those things. வேறுபடுத்துக இருவித்தலை தாவர தண்டு மற்றும் ஒருவித்தலை தாவர தண்டு. சீகியார் பல செல்களினாலான புறத்தோல் தூவிகள் காணப்படும், பல செல்களினாலான புறத்தோல் தூவிகள் காணப்படாது. மல்டி செல்லுலர் எபிடர்மல் ஹேர்ஸ் ஆர் பிரசன்ட், மல்டி செல்லுலர் எபிடர்மல் ஹேர்ஸ் ஆர் absent. Second difference, cortex steel differentiation is seen and differentiated ground tissue is present. புரணி ஸ்டீல் என்ற வேறுபாடுகள் காணப்படும், இங்கு புரணி ஸ்டீல் என்ற வேறுபாடு இல்லை. The vascular bundles are arranged in the form of a ring. Vascular bundles are scattered. Vascular உருளையானது வளைய வடிவில் அமைந்திருக்கும். Vascular உருளையானது சிதறி காணப்படும். Wedge shaped ஆப்பு வடிவத்தில் காணப்படும். Skull shaped மண்டையோட்டு வடிவத்தில் காணப்படும். Hypodermis is made up of collenchyma. Hypodermis is made up of sclerenchyma. புறத்தோலடி தோலானது collenchymaவினால் ஆனது, புறத்தோலடி தோலானது sclerenchymaவினால் ஆனது. Starch sheath is present, starch sheath is absent. Starch உரையானது காணப்படும், starch உரையானது காணப்படாது. Bundle cap is present, bundle sheath is present. கற்றை தொப்பியானது காணப்படும், கற்றை உரையானது காணப்படும். Conjoined, conjoined, collateral, collateral, end arc, open, closed vascular bundle. Conjoined ஒருங்கமைந்த உள்நோக்கிய திறந்த வாஸ்குலர் கற்றையானது காணப்படும். conjoined ஒருங்கமைந்த உள்நோக்கிய மூடிய வாஸ்குலர் கற்றையானது காணப்படும். டிஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம்டா தங்கம். அதுக்கப்புறம் பித் இஸ் பிரசன்ட், பித் இஸ் ஆப்சென்ட். பித்து காணப்படும், பித்து காணப்படாது. புரோட்டோசைலம் லாகுனா இஸ் பிரசன்ட், புரோட்டோசைலம் லாகுனா இஸ் ஆப்சென்ட், புரோட்டோசைலம் லாகுனா இஸ் பிரசன்ட். புரோட்டோசைல இடைவெளியானது காணப்படாது, புரோட்டோசைல இடைவெளியானது காணப்படும். phloem parenchyma is present, phloem parenchyma is absent. phloem parenchyma காணப்படும், இங்கு காணப்படாது. இப்ப டிஃபரன்ஸ் திருப்பி சொல்றேன், கவனிச்சுக்கோ. பரீட்சையில முக்கியம். டிஃபரன்ஷியேட் டைகாட்டஸ் ஸ்டெம் அண்ட் மோனோகாட்டஸ் ஸ்டெம். வேறுபடுத்துக இருவித்தலை தாவர தண்டு மற்றும் ஒருவித்தலை தாவர தண்டு. அந்த டிஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். அது மாதிரி டிஃபரன்ஷியேட் டைகாட் ரூட் அண்ட் மோனோகாட் ரூட். வேறுபடுத்துக இருவித்தலை தாவர வேர் ஒருவித்தலை தாவர வேர் பரீட்சையில முக்கியம். அதே மாதிரி டிரான் லேபிள் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் லீஃப். இருவித்தலை தாவர இலையின் அமைப்பினை படம் வரைந்து பாகம் குறிங்கிறது பரீட்சையில முக்கியம். இந்த மோனோகாட் டைகாட் ஸ்டெம் எப்படி படிச்சேலோ அதே மாதிரி மோனோகாட் ஸ்டெம் பார்த்துக்கோங்க. டைகாட் ரூட் நல்லா படிச்செல்லாம் மோனோகாட் ரூட் உனக்கு ஈஸியா இருக்கும். இந்த மெத்தடாலஜியில் நீ ஃபாலோ பண்ணிட்டு வந்து எல்லாம் பரீட்சையில எந்த எரரும் வராது. திஸ் லெசன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாளைக்கு ஸ்வச்சத்தை நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் அ லாட். இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு. God bless you all.